நீங்கள் எந்த ஆட்டத்தை ஆடுகிறீர்களோ அந்த ஆட்டத்தில் கரை கண்டவர்கள் திராவிட இயக்கங்கள், அந்த ஆட்டத்தில் பேரரசராக இன்னைக்கு வீட்டிருப்பவர்கள் பிஜேபியினர். இதை விஜய் மறக்கக்கூடாது. ஒன்று, இந்த தோழமை கட்சியில் எவ்வளோ நாளைக்கு நம்மளோட இருப்பாங்க அப்படின்ற ஒரு அவநம்பிக்கை கலந்த ஒரு எச்சரிக்கை உணர்வு விஜய்க்கு வந்திருக்கணும். அல்லது நம்மளை நம்பாம ஏன் இப்படி குதிரை பேரம் நடத்திட்டு இருக்கிறாருன்னு இவங்களே இந்நேரம் உள்ளூர விவாதிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக அது நடந்துட்டு இருக்கும். எந்த வகையில் பார்த்தாலும் இது ஆரோக்கியமானதல்ல, ஆனால் தவிர்க்க முடியாதுன்னு நான் சொல்வேன். நியாயப்படுத்தலை. தொங்கு சட்டமன்றம் என்னைக்கு வந்துச்சோ அன்னைக்கே இந்த குதிரை பேரங்கள் நடக்குங்கிறது யதார்த்தமாக பல பேர் விவரம் அறிஞ்ச எல்லாருக்கும் தெரியும். யாரோ ஒருத்தவங்க குதிரை பேரம் பண்ண போகிறாங்க. அதை முதல்ல விஜய் தொடங்கி வச்சார். நேற்று எஃப்ஐஆர் போட்டன் மூலமாக வேற யாரோ பண்ணுறாங்க போலன்னு ஒரு அடுத்த கட்ட விஷயங்களும் வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கு. அதே தான் நான் விஜய்க்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் எந்த ஆட்டத்தை ஆடுகிறீர்களோ அந்த ஆட்டத்தில் கரை கண்டவர்கள் திராவிட இயக்கங்கள், அந்த ஆட்டத்தில் பேரரசராக இன்னைக்கு வீட்டிருப்பவர்கள் பிஜேபியினர். இதை விஜய் மறக்கக்கூடாது. ஆனால் அதை தாண்டி அவர் தனக்கு செல்வாக்கு நம்புறாரு. நம்பட்டும். அதை பற்றி நம்ம எப்படி குறை சொல்ல முடியும்? அவர் தன் மேல நம்பிக்கை வைக்கிறது எப்படி சார்? அதனால இந்த சூழ்ச்சி அரசிலிருந்து வெளில வரலாம்னு அவர் நினைக்கிறாரோ? அதுக்கு வரட்டும். சூழ்ச்சி அரசிலிருந்து வெளியில வர்றதுங்கிறது ஒரு பாதை. அதுக்கு நான் ஒரு சூழ்ச்சியை தான் கையாளுவேன்றது இன்னொரு பார்வை. அதை மக்கள் எப்படி பாக்குறாங்கன்னு நான் வெயிட் பண்றதை பாக்குறதுக்கு.